ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபிஷ் பிரியாணி அதுவும் ஹைதராபாதி ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இப்போது ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு வந்து போன்லெஸ் ஃபிஷ்ஷாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முள் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்குது இது வந்து நான் வந்து அங்கே கடையில் போய் நீங்கள் வாங்குறப்பே ஷாப்லேயே அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா சில பேர் வந்து பிரியாணிக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. பிரியாணிக்குன்னு உள்ள ஃபிஷ் கூட கொடுப்பாங்க. இது வந்து கிளி மீன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. இங்கிலீஷில் வந்து பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேமு. ஸோ இதில் பாருங்கள், போனே இல்லை, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து தலை இதெல்லாம் வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டியதில்லை, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இந்த போன்லெஸ் அந்த கட் பண்ணி கொடுத்த பீசஸ் மட்டும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம். அப்படி வந்து உங்கள்கிட்ட நார்மல் பீஸ் இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் முள் கம்மியாக இருந்த மீனாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. நார்மலாக கட் பண்ணியிருந்தால் கூட ஓகே. இப்போது இதுக்கு வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை ஊற வச்சுருவோம். இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி மஞ்சத்தூள், ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அடுத்து ரெட் சில்லி பவுட்ரு நீங்கள் எடுத்துருக்கேன். நான் வந்து 1 kg வாங்கின ஃபிஷ்ஷு, அதுக்கு தகுந்தாப்பில் நான் எடுத்துக்கிறேன் மசாலா. இதில் நிறையா ஃபிஷ்ஷில் வந்து நீங்கள் கொஞ்சம் மசாலா வந்து கூட போட்டுக்கோங்க, அதுதான் வந்து டேஸ்ட்டே. இது வரைக்கும் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஹாஃப் அளவு உள்ளது. இது பாருங்கள், இதிலே போட்டிருக்கு ஹாஃப் உள்ளது. ஸோ இது வரைக்கும் 1.5 டேபிள் ஸ்பூன், இதோட சேர்த்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2-3 எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிஞ்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மசாலாவில் தான் வந்து நம்ம பிரியாணியே செய்ய போகிறோம். நம்ம இது ஃப்ரை பண்ணுற மசாலாவில் தான். அதனால் இது கொஞ்சம் கூட இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் எடுத்துக்க ஃபிஷ்க்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேணாம், ஏன்னா அந்த ஃபிஷ்ஷே வந்து உங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விடும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊறட்டும். நம்ம இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ், நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து வேக வச்சுருவோம். இப்போ தண்ணி வந்து சூடாக வந்துடட்டும். தண்ணி வந்து நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸ் போட்டுருவோம். ரைஸ்லாம் போட்டாச்சு. நீங்கள் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரைஸை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போது இதிலையே வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு 2, பூ, அன்னாசி பூ, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான உப்பு. நான் கல்லுப்பு தான் போடுறேன். நான் 3 சுண்டு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு. கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும்.
இங்கே பாருங்கள் ரைஸ் நல்லா குக் ஆகி மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடுவோம். பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிவிட்டு வச்சுருக்காதீங்க. வடிகட்டிட்டு இதில் உள்ள நீங்கள் போட்டிங்களே இந்த மசாலா ஐட்டம் இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம பிரியாணியில் வேறு போடுவோம். அதனால் நிறையா இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது வாயில் படும். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் வந்து 15 மினிட்ஸுக்கு மேலேயே ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு டவா போட்டுக்கோங்க. டவா வந்து ஹீட் ஆனோடனே இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கூட விடணும். ஏன்னா வந்து இது ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயை தான் வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணிக்கு தேவையான எண்ணெயும் சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிரியாணியில் கிடைக்கும். இப்போது பேனில் உள்ள ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃபிஷ் போட்டுருவோம். நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒன் சைட் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இதை திருப்பிடலாம் நம்ம. இப்போது இன்னொரு சைடும் வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு, தம் பிரியாணி வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து இது வந்து நான் மட்டன் பிரியாணி போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் சேமாக தான் இருக்கும் இனிமேல் எல்லாமே. அதோட லிங்க் கூட நான் தரேன், வேணா பாருங்கள். ஆனியன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 4 வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து ஒரு 1.5 லெமன் வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மசாலா ஐட்டத்தை விட இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதான் வந்து பிரியாணிக்கு எப்போதுமே டேஸ்ட்டு. கொத்தமல்லி, கருவேப்பிலை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வெங்காயம் சின்ன வெங்காயமும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. தயிர் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பிரியாணிக்கு போடுற நார்மல் வாசனை ஜாமான் ஐட்டம் தான் இதெல்லாம். பிரிஞ்சி இலை, இது அன்னாசிப்பூ, கிராம்பு 2 எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு பட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். கல்பாசி, ஜாவித்திரி 1 எடுத்திருக்கேன். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது குக்கர் போட்டுக்கோங்க. நான் வந்து குக்கரில் தான் தம் வைக்க போகிறேன். இதில் என்கிட்ட வந்து நெய் இல்லை, அதனால் வந்து நான் பட்டர் போட்டுக்கிறேன். வெண்ணெய், உங்ககிட்ட நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் வந்து
நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கள அந்த ஆயிலை ஃபுல்லாக இதில் விட்டுருங்க. இதுக்கு தான் கூட வச்சுக்கணும்னு ஆயில். இதான் வந்து இந்த பிரியாணி டேஸ்ட்டே. இப்போது எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுப்போம். எல்லாம் போட்டுருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுருலாம். மற்ற பிரியாணிக்கெலாம் கூட தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவோம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரேவி தான் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும். ஸோ வந்து அதனால் வந்து தக்காளி வெங்காயம் வந்து ஓரளவு ஈவனாக எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி கம்மியாக இருந்தால் போதும், ரொம்ப ஈக்குவலாகவும் வேணாம். இப்போ இது நல்லா வெங்காயத்தை வதக்கிப்போம். நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வதங்கணும். சீக்கிரமாக கருகுனா நல்லா இருக்காது. என் பையன் வாழை பண்ணான்னு பார்க்க போனேன். அதுக்குள்ளே நான் வரத்துக்குள்ளே வந்து வெங்காயம் ரொம்ப கருகிருச்சு. நீங்கள் கொஞ்சம் வந்து பொன்னிறமாக இருக்கிறப்பே வந்து எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மிச்சம் உள்ள இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுருவோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி வரணும். தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வந்து மசிச்சு விட்ருங்க. இதில் தயிர் ஊற்றிடுவோம். இப்போ இதுலேருந்து அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, தயிர், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இதில் மட்டும் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் இதில் புழிஞ்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சும்மா லைட்டாக ஊற்றிட்டு, நம்ம அந்த கட் பண்ணி ஃபிஷ் கட் பண்ணி வாங்குறப்ப வந்து அதில் வந்து அந்த மாங்காய் இதெல்லாம் அதில் வந்து அந்த தலை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து இப்போ இதில் வச்சு வேக வச்சுருவோம். இதில் இந்த தலை இதெல்லாம் வந்து வேக வச்சுருவோம். இதுக்கு டேஸ்ட்டே, அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அந்த தலை, அந்த முள் இருக்கிற பீஸ்லாம் வந்து தனியாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி இதில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் கூட போதும், குக் ஆயிரும். இது 2 நிமிஷம் குக் ஆகட்டும். சும்மா ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இது வந்தால் போதும். ஏன்னா வந்து ஃபிஷ் உங்களுக்கே தெரியும் சீக்கிரம் வெந்துடும். அடுத்து வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுருவோம். இதெல்லாம் இதில் போட்டுருங்க. இது மேலே வச்சுக்கிறேன். இது வந்து அப்படியே வந்து இன்னொரு 2 செகண்ட்ஸ்க்கு வந்து குக் ஆகட்டும். இந்த மசாலாலாம் ஃபிஷ்ஷில் இறங்கணும், அது குக் ஆகட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த ஃபிஷ் வந்து நம்ம மசாலாவில் நல்லா முழுகி இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த கிரேவிலாம் மேலே எடுத்து விட்டுறணும். இப்போ இது வந்து இன்னும் 2 மினிட்ஸ் வந்து குக் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து 1 மினிட் குக் ஆனோடனே இந்த மாதிரி வந்து இதை இப்படி திருப்பி விட்டு மசாலாவில் வந்து ஃபுல்லாக இதாக இருக்கணும், இந்த மாதிரி இது பண்ணி விடணும். ஸோ இது இப்போ வந்து 2 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுருவோம். இதுலேருந்து கொஞ்சம் கிரேவி மட்டும் நான் எடுத்து இதில் வச்சுக்கிறேன். இதுவும் மேலே வைக்கிறதுக்கு தான் இந்த ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணதும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 ஃபிஷ்ஷை மட்டும் அதில் வைக்காமல் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
கொஞ்சோண்டு மசாலா. அவ்வளோதான். இப்போ வந்து ரைஸ் போட்டுருவோம். இதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்களா இந்த ஃபிஷ்ஷையும் இந்த கிரேவி இதிலே வச்சுருங்க. இது மேலே கொத்தமல்லி, குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ, இல்லைனா வந்து உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடிடுங்க. மூடிட்டு கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருவோம். இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மொத்தம் 20 மினிட்ஸ் தம்மில் இருக்கணும். அடுத்து வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ வந்து இந்த கல் ஹீட் ஆகி மேலே வந்து உங்களுக்கு புகை வரும். அந்த ஸ்டேஜ் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். இப்போது இது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து லோவில் வச்சுட்டேன், சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ப்ரெஷர்லாம் வெளில போனோடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸே ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க. என்கிட்ட வெண்ணெய் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரியே ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.